ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு கேஸ் சிலிண்டர் வேணும், ஏற்றுறாங்க இறக்குறாங்க, வருது போகுது இருக்குது இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இங்கே 6 சிலிண்டர் கொடுக்குறாருங்க. 1 இல்லை 2 இல்லை 6 சிலிண்டரு சாப்பாட்டுக்கு. அது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம், அதை எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. சாப்பாடுற விஷயம் முதல் விஷயம். அப்புறம் எவ்வளோ பேர் அண்ணன் இல்லாமல் தம்பி இல்லாமல் ஐயோ நம்மளுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஏங்குறாங்க. அவங்களோட ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, தாய் மாமன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இதுவை கொடுத்துட்டாரு. வேற என்ன வேணும், தங்கச்சிங்களுக்கு தாய் மாமன் கொடுக்குறாரு. கல்யாணம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்கங்க. யார்கிட்ட போய் கேட்பாங்க, காசு இல்லைங்கன்னு கேட்காத அளவுக்கு என்ன படிங்க, படிக்கிறதுக்கு உங்களுக்கான எல்லாமே பண்ணிட்டேன், கல்யாணமா அண்ணன் கொடுக்குறேன், நல்லா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. வேற என்ன பண்ணல, நம்மளுக்கு என்ன கேட்கறதுக்கே ஒன்றுமே கிடையாது. தாய்மார்களுக்கு சாப்பாட்டுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. குழந்தை பிறகுதா தாய்மாமன் சரி, நெக்ஸ்ட் அடுத்து 60 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் கஷ்டமா, பையனை நம்பாத, காசு தரேன் உட்காந்து சாப்பிடு, இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும். கடைசி வரைக்கும் அவரே முடிவு பண்ணிட்டாரு. கடைசி வரைக்கும்னா என்னது, ஒரு குடும்பத்துலேருந்து வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து லாஸ்ட்டாக 60 வயசு ஆகி முடிகிற வரைக்கும் நான் இருக்கேன், கவலையே படாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாத மெயின் வந்து என்ன சொல்கிற மாதிரி வந்து ப்ரொடெக்ஷன், அதுவும் பெண்களுக்கான ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ப்ரொடெக்ஷனை தளபதி வந்து அதுக்காக கேர் எடுத்து என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரி ஸ்குவாட் அமைக்கணும், அதெல்லாம் தெளிவாக யோசித்து எவ்வளோ தூரத்துக்கு அவர் யோசிச்சிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருப்பாரு பாருங்க, வேற லெவல்.